ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் சீட்டி. இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, வேதாரண்யத்துக்கு வந்தோங்க. வேதாரண்யத்தில் பார்த்தீங்கன்னா, உப்பு எப்படி எடுக்கிறாங்க, எப்படி வார்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வீடியோ மூலம் காட்ட போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு உப்பு பாத்திக்கு தேவையான தண்ணியை 3 இடத்துல ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்காங்க. அதில் உப்போட தன்மை எவ்வளவு இருக்குது அப்படின்னு டிகிரின்னு சொல்கிறாங்க அவங்க. அதை செக் பண்ணுறாங்க. தன்னோட நாக்கிலேயே தொட்டு வச்சு செக் பண்ணுறாங்க. அது உப்பு அந்த தண்ணியில் உப்போட அளவு அதிகமாக இருந்தால் நம்ம உப்பு அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதை பார்த்து இப்போ பார்க்குறீங்க, இந்த இடத்துல இது எவ்வளவு உப்பு கிடச்சிருக்குன்னு. புது பார்த்தீங்கிறதுனால உப்பு எப்படி கிடச்சிருக்குன்னு பார்க்குறீங்க. அங்கே உப்பு எப்படி வாடுறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் கண்கூட பார்க்கலாம். இப்படி தான் உப்பு வாடுறாங்க. சின்ன சின்ன பாத்திகளாக கட்டி வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 1 ஏக்கரு 2 ஏக்கரு உள்ள பாத்திகள்லாம் இங்கே இருக்குது. இதில் எப்படி உப்பு வாடுறாங்க என்னங்கிறத கண்டிப்பாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்கள். பார்த்திங்கன்னா எங்கள் சித்தப்பா உப்பு வாரிட்டு இருந்தார். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த உப்போட அளவு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் அந்த இடத்துல உங்களுக்கு உப்பு கிடைக்கிது. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. காலையிலேயே 3 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க. அதே மாதிரி சாயந்தரமும் 3 மணிக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க உப்பு தொழிலில். வச்சு நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்குல்ல, வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது. சாப்பாடு உப்பு வர்றது பாருங்கள் எப்படி இருக்கு. புது பாத்தியில் ஹாய் நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ளவங்க உப்பு பாத்திக்கு தான் வந்திருக்குறோம். அது பார்த்தீங்கன்னா எங்கள் தம்பிக்கு தெரிஞ்சவங்களாம், அவங்க பெரியப்பான்னு சொன்னான். அவரோட உப்பு பாத்தியை போய் பார்க்கலான்னு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தான். அது பார்த்தீங்கன்னா அந்த பாத்தி கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர் இருக்கும். நேராக லென்த்தாக இருக்குது. அதில் அன்ன உடைய வச்சு தூக்கிட்டு வந்தால் நேரம் போகும்னு சொல்லிட்டு எல்லாருமே வண்டி வச்சுருக்காங்க. எங்கள் பாத்தியில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சைக்கிள் டயரை போட்டு 4 வீலு உள்ள வண்டி வச்சுருக்காங்க. அதில் உப்புகளை வாரி வச்சு தள்ளிட்டு வர்றாங்க அங்கேருந்து. அதை கொண்டாந்து இங்கே மேலே அம்பாரத்தை அந்த உப்பு அம்பாரம்னு சொல்லுவாங்க, அதில் கொட்டி வச்சுருக்காங்க. நாங்கள் வீடியோ எடுத்ததை பார்த்துட்டு வீடியோ எடுக்கிற ஏன்னு கேட்டாங்க. இதை நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் மனைவிகள்கிட்ட எல்லாம் காட்டணும், அதனால் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி சும்மா போய் சொன்னேன். நான் அந்த வீடியோ அவங்க என் தம்பிகிட்ட சொல்லி நீ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னேன். அவன் அந்த அன்னக்கூடையெல்லாம் தூக்கி விட்டுக்கிட்டு இருந்தான். நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த வீடியோ அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நீங்கள் பார்க்குறீங்க. இந்த உப்பு ரொம்ப விலை அதிகம் கிடையாது. அவங்க 1 கிலோவுக்கு ரூ. 3 ரூ. 2
அப்படிங்கிற இதில் தான் அந்த வியாபாரிகள் எடுத்துகிட்டு போவாங்களாம். அது இதுக்கு வந்து காலையில் அந்த சேற்றை மிதித்து அதுக்கு சீரான தண்ணி வச்சு அதில் வந்து அந்த உப்பை காலையிலையும் மாலையிலையும் 2 தடவையும் வந்து வாரணுமா. ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த தொழிலை பண்ணிகிட்ருக்காங்க எங்கள் சித்தப்பா, சின்னம்மா, அதே மாதிரி என் தம்பி வீட்டு பெரியம்மா எல்லாருமே. நீங்கள் இப்போ எல்லா உப்பையும் இறக்கியாச்சு. அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். நண்பர்களே, பார்த்துருப்பீங்க நம்ம வந்து தினமும் வந்து சாப்பாட்டில் பயன்படுத்துகிற உப்பு இப்படி தான் எடுக்கிறாங்க, இப்போ வாடுறாங்கங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களே, ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே, கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்லது ஒரு வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. உங்களிடம் இந்த விடைபெறுவது சீட்டி. பாய்.